வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ். அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 2ல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் இந்த டாப்பிக்கில் தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் கேட்குறாங்க. இந்த டாபிக் 2 மார்க்ஸை வந்து நான் செயின் ரூல் அப்படின்ட்டு சொல்லி ஒரு டாபிக் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து 2 மார்க்ஸ் டாபிக்ஸு. அதாவது இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்கன்ட்டு அதை சால்வ் பண்ணியிருந்தேன். இப்போ இது வந்து நம்ம இந்த வீடியோவில் 8 மார்க் ஒரு இம்பார்ட்டன்ட் 8 மார்க் பார்க்க போகிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 8 மார்க்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் ஒரு 10 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க இந்த இப்போ பார்க்க போகிற கொஸ்டின். அதாவது ஃபைண்ட் du by dt இஃப் u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் அண்டு ஒய் ஈக்குவல் டு 2at இப்படிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இது எப்படி நீங்கள் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிவன் எழுதிடுங்க. அதாவது u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் அண்டு ஒய் ஈக்குவல் டு உங்களுக்கு 2at அப்படி எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, du by dt எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு du by dt எழுதிக்கோங்க. dou u by dou x இன்ட்டு உங்களுக்கு dx by dt ப்ளஸ் dou u by dou y இன்ட்டு dy by dt. இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இது வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம், எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து du by dt. இது எப்படி நம்ம dou u by dou x நான் போட்டேன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன், u வந்து ஒரு ஃபங்க்ஷன், இந்த எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு வந்து ஒரு இன்சைட் ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு உங்களுக்கு வேல்யூஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஏடி ஸ்கொயர் ஒய்க்கு வந்து 2at கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ் ஒய்க்கு தனியாக ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. u வந்து ஒரு ஃபங்க்ஷன். நம்மளுக்கு வந்து du by dt கேட்டிருக்காங்க. இதில் du by dt கேட்காம dz by dt கேட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் எழுதணும். அதாவது உங்களுக்கு du by dt கேட்டாலும் சரி, இல்லை dz by dt கேட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லித்தர்ற மாதிரி எழுதணும். இப்போ இதில் du by dt கேட்டதுனால உங்களுக்கு வந்து இந்த dou u by dou x என்னென்னா, உங்களுக்கு இந்த u இருக்கிற ஃபங்க்ஷனில் உங்களுக்கு இன்சைட் ஃபங்க்ஷன் மேப்பிங். அதாவது dou u by dou x, இந்த dou uனா உங்களுக்கு u ஃபங்க்ஷனில் எக்ஸு, dou u by dou x. இந்த எக்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு dx by dt போடுறோம். அதாவது dxனால் இந்த எக்ஸை வந்து ஒன்ஸு டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அது வந்து dx by dt ஏன் போடுறோன்னா, இங்கே ஏன் dou x by dou t போடல அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு du by dt கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு u வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து மேப்பிங் மட்டும் நம்ம dou u by dou x அந்த மேப்பிங் மட்டும் எக்ஸுக்கு போட்டு, அதுக்கப்புறம் எக்ஸை தான் நம்ம டீயை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து dx by dt ப்ளஸ், அதாவது உங்களுக்கு ஏன் ப்ளஸ்னால், உங்களுக்கு வந்து இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ் வரல. இப்போ இங்கே ஏன் ப்ளஸ்னால், உங்களுக்கு வந்து அந்த யூவில் உங்களுக்கு செகண்ட் வேரியபிள் இருக்குது, அதாவது ஒய் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒய் ப்ளஸ்ஸு போட்டு ஒய் இருக்குது, அதேமாரி தான் மேப்பிங். அதாவது dou u by dou y இன்ட்டு உங்களுக்கு ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dy by dt. இப்போ ட்வைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க d ஸ்கொயர் u by dt ஸ்கொயர். அப்போ வந்து நீங்கள் வந்து d ஸ்கொயர் uy by dt ஸ்கொயர் எழுதணும். அப்போ வந்து ட்வைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு டீயை வச்சு ஒய்யை. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டீங்க. இப்போ இங்கே இதே இது z இருந்ததுன்னா நீங்கள் ப்ளஸ் z இதேமாரி தான் மேப்பிங் கொடுத்து dz by dt அதேமாரி தான் மேப்பிங் பண்ணி போடணும். இப்போ இங்கே ரெண்டு எக்ஸ் ஒய் இருக்கனால நம்ம இந்தமாதிரி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போம். dou u by dou x, dou u by dou xனால் u வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு இது a power n ஃபார்மில் இருக்குது, அதனால் உங்களுக்கு 2x வரும். அப்புறம் உங்களுக்கு இப்போ dx by dtனா உங்களுக்கு வந்து எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ வந்து 2at, அதாவது t வந்து உங்களுக்கு a power n ஃபார்மில் இருக்கனால அந்த 2 இங்கே கீழே இறங்கிடும். அப்போ வந்து பவர் மைனஸ் ஆகும், அதனால் 2at. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. dou u by dou y, dou u by dou yனா உங்களுக்கு u வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு y வந்து a power n ஃபார்மில் இருக்கனால உங்களுக்கு dou u by dou y வந்து 2y வரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உங்களுக்கு dy by dtனா yயை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போது dy by dt வந்து 2at வரும். ஏன்னா உங்களுக்கு t வந்து 1 ஆகிறதுனால 2at வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ dou u by dou x வந்து 2x,
அப்போ வந்து 2x இன்ட்டு உங்களுக்கு dx பை dt வந்து 280 இன்ட்டு 280 ப்ளஸ் உங்களுக்கு dou u பை dou y வந்து 2y இன்ட்டு உங்களுக்கு dy பை dt வந்து 2a இன்ட்டு 2a. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸு அதுக்கப்புறம் ஒய் வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 280 எழுதியிருக்கோம். அந்த எக்ஸு ஒய் வேல்யூவை இங்கே இருக்கிற எக்ஸ் ஒய் வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு வந்து 80 ஸ்கொயர் ஒய்க்கு வந்து 280. அப்போ வந்து 2 இன்ட்டு 80 ஸ்கொயர் 280 ப்ளஸ் உங்களுக்கு 2 ஒய்க்கு வந்து 280 இன்ட்டு உங்களுக்கு 2a. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 2s 4 ஆகும். இங்கே ஏ இருக்கனால உங்களுக்கு மல்டிப்ளையில் இருக்கனால ஏ ஸ்கொயர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே டி ஸ்கொயர் இங்கே டி இருக்கனால உங்களுக்கு டி க்யூப் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு 3 2 இருக்கனால 8 ஆகும். அதாவது 2 2s 4 4 2s 8 ஆகும். அதுக்கப்புறம் ஏ இருக்கனால ஏ ஸ்கொயர் அதுக்கப்புறம் இன்டூ டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் 4 ஏ ஸ்கொயர் டி க்யூப் ப்ளஸ் 8 ஏ ஸ்கொயர் டி. இப்போ அதில் வந்து காமன் டேர்ம்ஸ் எடுக்க முடியுமா பாருங்கள். இதில் 4 எடுக்கலாம் காமனாக, அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயரு அதுக்கப்புறம் டி காமனாக எடுக்கலாம். அப்போ 4 ஏ ஸ்கொயர் டி காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்டு உங்களுக்கு இதில் டி ஸ்கொயர் இருக்கும், இதில் 2 இருக்கும். இப்போ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இது வந்து எப்படி நீங்கள் கடைசியாக ஆன்சர் முடிக்கணும்னா therefore du by dt ஈக்குவல் டு அந்த ஆன்சர் எழுதுங்க 4a ஸ்கொயர் டி இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் 2. இந்தமாரி தான் உங்களுக்கு அந்த ஆன்சரை கடைசியாக எழுதி முடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஆன்சர் கடைசி ஆன்சர் கரெக்டாக பார்க்குறதுக்கு. இப்போ இந்தமாரி தான் உங்களுக்கு இந்தமாரி அதாவது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனில் இந்தமாரி ப்ராப்ளம் கேட்பாங்க. அதாவது அந்த ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த இன்சைடு ஃபங்க்ஷனுக்கும் வேல்யூ கொடுத்து உங்களுக்கு இந்தமாரி தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.